So, listen students. So already we have learned effect of intensity of incident light on photoelectric current, effect of potential difference on photoelectric current. So ரெண்டுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்னு ஒரு டைம் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதில் நமக்கு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் என்ன? The stopping potential does not depend on intensity of the incident radiation. So அது நமக்கு எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, the kinetic energy of the electron does not depend on intensity of the incident radiation. So அது ஒரு முக்கியமான ரிசல்ட். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது எஃபெக்ட் ஆஃப் frequency of incident radiation on stopping potential. ஸோ இப்போ இதில் நம்ம இதை கான்ஸ்டாக வைக்க போகிறோம் அப்படின்னா, இன்டென்சிட்டியை கான்ஸ்டன்ட்டாக வச்சு ஃப்ரீக்வன்சியை வேரி பண்ணும். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி வேரியேஷன் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலை பொறுத்து வேரி ஆகுதா, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலை டிபெண்ட் பண்ணி மாறுதா, இன்டென்சிட்டி பொறுத்து மாறலை, அப்போ ஃப்ரீக்வன்சியை பொறுத்து மாறுமா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். ஸோ சேம் செட்டப். ஸோ சேம் செட்டப்பில் நம்ம எதை பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு யூவி ரேடியேஷனை பாஸ் பண்ணுறேன். அதோடைய ஃப்ரீக்வன்சி வந்து நியூ1. ஸோ நியூ1ங்கிற ஃப்ரீக்வன்சிக்கு நான் பாஸ் பண்ண உடனே நான் வோல்டேஜ் அப்ளை பண்ணாமல் இருக்கும்போது தே ஹவ் சம் கரண்ட், பொட்டன்ஷியல் ஜீரோவாக இருக்கும். ஸோ இப்போ நான் பொட்டன்ஷியலை கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். தெர் இஸ் சம் சேச்சுரேஷன் கரண்ட். நான் ஃப்ரீக்வன்சியை கான்ஸ்டன்டாக இருக்கேன். இப்போ அகெயின் நான் அந்த ஆனோடுக்கு நெகட்டிவ் பொட்டன்ஷியலை கொடுத்து அவருடைய ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டை ஜீரோ ஆகுறேன். ஸோ ஜீரோ நான் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் அப்ளை பண்ண உடனே ஒரு மினிமம் நெகட்டிவ் பொட்டன்ஷியலில் இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் பிகம் ஜீரோ. இது நான் வந்து V01 எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரீக்வன்சி நியூ1. அகெயின் நான் ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் மீன்ஸ் கலரை சேஞ்ச் பண்ணுறேன். விசிபிள் லைட்டில் உள்ள ரெட் கலர் பாஸ். ஸோ ரெட் லைட் பாஸ் அவருடைய ஃப்ரீக்வன்சி நியூ2. ஸோ நமக்கு ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் ஒரு பாயிண்டில் ஸ்டார்ட் ஆச்சுல, அதோட கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆகி நம்ம பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்ணோம்னா அகெயின் தெர் இஸ் த மேக்ஸிமம் பாயிண்ட். ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் நமக்கு அதே சேச்சுரேஷன் பாயிண்டில் வந்து நமக்கு கிடைக்கும். இன்டென்சிட்டி மாற்றலை இல்லையா? ஸோ இப்போ இன்டென்சிட்டியை மாற்றாத வரைக்கும் நமக்கு சேச்சுரேஷன் கரண்ட் வந்து சேம். இப்போ நான் ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணிட்டேன், நியூ2ங்கிற ஃப்ரீக்வன்சி. அகெயின் நான் ஆனோடுக்கு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுத்தேன். the photoelectric current becomes reduces, but நமக்கு அதோடைய stopping potential should be changes. ஸோ அதே பொட்டன்ஷியல் கிடைக்கல. ஸோ நான் ஃப்ரீக்வன்சியை மாற்றுறேன். நியூ2 அப்படிங்கிற ஃப்ரீக்வன்சியை மாற்றும் போது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இஸ் ஆல்சோ சேஞ்சஸ். அதை வந்து நான் V02 எடுத்தேன். சரி, அகைன் நான் ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணுறேன். மேபி நான் வந்து ஒரு ப்ளூ லைட் எடுத்தேன். அவருடைய ஃப்ரீக்வன்சி நியூ3. ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் மாறுது, பட் அவருடைய சேச்சுரேஷன் பாயிண்ட் சேஞ்ச் ஆகலை. பட் நான் நெகட்டிவ் பொட்டன்ஷியலுக்கு ஆனோடு கொடுக்கும்போது the potential the photoelectric current becomes zero, but new stopping potential நமக்கு arise ஆகுது. ஸோ அதை நான் V03 எடுத்துக்கிறேன். அதோடைய ஃப்ரீக்வன்சி வந்து நியூ3. ஸோ இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் கிடைக்குது. நான் ஃப்ரீக்வன்சியை கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணேன், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஆல்சோ கிராஜுவலி இன்க்ரீஸஸ், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ இப்போ நம்ம இன்டென்சிட்டியை சேஞ்ச் பண்ணும்போது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் சேஞ்ச் ஆகலை, பட் நான் ஃப்ரீக்வன்சியை வேரி பண்ணுறேன். யூவி லைட், ரெட் லைட், ப்ளூ லைட் அதோடைய ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணும்போது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஷுட் பி சேஞ்ச். ஸோ அப்போ அது நமக்கு எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான். இந்த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான். ஸோ இந்த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரானை டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, frequency of the incident radiation. அப்போ நான் frequency of the incident radiation increase பண்ண the kinetic energy of the electron should be increases.
ஸோ அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் நமக்கு கிடைச்சது. ஸோ ஓகே, இப்போ அதே சமயம் இன்னொரு முக்கியமான ரிசல்ட்டும் கிடைக்கு. இப்போ நான் யூவி ரேடியேஷன்ஸ்க்கு பதிலாக எக்ஸ்ரேஸை பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கேன். நான் எக்ஸ்ரேஸை பாஸ் பண்ணும்போது எனக்கு ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டே நடக்கலை, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷனே நடக்கலை. அங்கே வந்து என்ன ஆகலை, எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகலை. ஸோ எப்போ நமக்கு எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகுது அப்படின்னா நான் யூவி ரேடியேஷனை பாஸ் பண்ணும்போது மட்டும்தான் எஜெக்ட் ஆகுது. ஸோ இப்போ இது ஒரு முக்கியமான ஒரு ரிசல்ட். அப்போ நம்ம பாஸ் பண்ணக்கூடிய ஃப்ரீக்வன்சி ஒரு சர்டைன் மினிமம் ஃப்ரீக்வன்சிக்கு அபோவாக இருக்கும். பிலோவாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அங்கே ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் இஸ் நாட் பாசிபிள். ஸோ இப்போ எந்த ஃப்ரீக்வன்சியில் அதோடைய ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் நமக்கு ஸ்டார்ட் ஆகுதோ that frequency is called, that minimum frequency is called threshold frequency. What is threshold frequency? It is the minimum frequency to obtain the photoelectric emission. So ஒரு photoelectric effect நடக்கணும் அப்படின்னா அந்த frequencyக்கு மேல போனா மட்டும்தான் photoelectric emission is possible. That frequency is called, that minimum frequency is called threshold frequency. ஸோ இதை வச்சு நம்ம கிராஃப் இதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வந்து நான் எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஒய் ஆக்சிஸில் வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு மெட்டல், இந்த இடத்துல நான் வந்து மெட்டல் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஐ சூஸ் த மெட்டல் ஏ. ஸோ மெட்டல் ஏக்கு நான் கிராஃப் எழுதேன் அப்படின்னா எனக்கு ஒரு மினிமம் ஃப்ரீக்வன்சியில் தான் என்ன ஸ்டார்ட் ஆகுது, கரண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டே இருக்கேன், காமா ரே கொடுக்கேன், எக்ஸ்ரே கொடுக்கேன், எனக்கு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் நடக்கவே இல்லை. எனக்கு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு சர்டைன் மினிமம் ஃப்ரீக்வன்சி, தட் இஸ் த த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி. ஸோ அப்போ தான் நான் எங்கே வரணும், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்குள்ளேயே வரணும். அங்கே தானே ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டே ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் நான் ஃப்ரீக்வன்சி எனக்கு இந்த கிராஃப் எப்படி கிடைக்குன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். நான் ஃப்ரீக்வன்சியை கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். எனக்கு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலோட வேல்யூ ஷுட் பி சேஞ்சஸ். ஸோ இப்போ நான் மெட்டல் ஏங்கிற ஒரு மெட்டலுக்கு நான் இந்த இடத்துல அவருடைய ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணும்போது கிராஜுவலாக அவருடைய ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வில் ஆல்சோ இன்க்ரீசஸ். நான் இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வில் ஆல்சோ இன்க்ரீசஸ். frequency increase பண்றேன், stopping potential will also increases. அப்போ frequency of the incident radiations நான் ஒரு minimum frequency க்கு மேல increase பண்ண stopping potential should be changes. இது metal A. இப்போ again நான் வந்து metal B choose பண்றேன்னு சொல்றேன். இந்த இடத்துல நான் metal B choose பண்றேன். அப்போ அந்த metal B க்கு அதே threshold frequency கிடையாது, different threshold frequency. ஸோ இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. மெட்டல் B வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ டிபெண்டிங் அப்பான் த மெட்டலை பொறுத்தும் அதோடைய threshold frequency should be changes. ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் threshold frequency. ஸோ இது வந்து மெட்டல் A, மெட்டல் B சார். ஸோ இப்போ இதுக்கும் நான் கிராஜுவலாக அதோடைய ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணால் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாறும், ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணால் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாறும். ஸோ இப்போ threshold frequency நமக்கு ஒவ்வொரு மெட்டலுக்கும் சேஞ்ச் ஆகுதுங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் கிடைக்கி. அப்போது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் நடக்கணும் அப்படின்னா ஒரு மினிமம் ஃப்ரீக்வன்சிக்கு அபோவாக போனால் மட்டும்தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் இஸ் பாசிபிள். ஸோ இப்போ ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வேரி ஆகுது. ஸோ அப்படிங்கிற ஏகப்பட்ட ரிசல்ட் நமக்கு தெரியாது. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான் இன்டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது கிளாசிக்கல் தியரி. ஐன்ஸ்டீனுடைய குவாண்டம் தியரி நமக்கு எதை சொல்லுது அப்படின்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ரேடியேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இன்சிடென்ட் ரேடியேஷன் அப்படிங்கிற ஒரு நியூ தியரிக்குள்ளே வரும். ஸோ அதை பற்றியான ஒரு டீட்டெயில்டு ஸ்டடீஸ் தான் வந்து ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஸோ அதுக்கான டிஸ்கஷன்ஸ் என்னங்கிறத நம்ம பார்ப்போம்.